அன்கான்ஸ்டியூஷனல் இல்லையா அந்த விஷயங்கள்லாம்? அன்கான்ஸ்டியூஷனல் விஷயம் இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த பிஜேபி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? முதுகுல குத்துற செயல் இல்லையா? இதை எப்படி பதிவு பண்றதுன்னே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திமுகவும் அதான் சொல்றது, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஆனா நீங்க எப்படி பதிவு பண்ணணும் என்றால் இதான் உங்க எதிர்ப்பாடா? அறிவு தருவ இது என்ன புரியல? இது என்ன கட்சிக்காரங்கெல்லாம் எதிர்ப்புனா இது இருக்கக்கூடாதுன்னு பேசுறதுதான் எதிர்ப்பு. இதை எப்படி பதிவு பண்றதுன்னு மக்களுக்கு கத்து கொடுக்குறீங்கன்னா இது எப்படி எதிர்ப்பு? அதான் பதிவு பண்ண ஆரம்பிப்பானே எல்லாம். ஒரு 100 பேர் பதிவு பண்ணும்போது உனக்கு என்ன கேடுன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்ப எல்லாரும் பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க பதிவு பண்ண அதுதானே நடைமுறையா இருக்கும். இது பேசிக்கா ஒரு விஷயம் நான் சொல்ல பாருங்க. ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் வந்து மேண்டேட்டரி கிடையாதுன்னு நம்ம பேசணும். எல்லாரும் பேசினாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டே சொல்லுச்சு ஆதார் இஸ் நாட் மேண்டேட்டரி. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துச்சுங்க. ஆதாரை மேண்டேட்டரியாக மாற்றக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, ஜட்மெண்ட் இஷ்யூ பண்ணிருச்சு, ஆதார் வந்து மேண்டேட்டரியா இருக்கக்கூடாதுன்னு. ஆமாங்க, நாங்களும் மேண்டேட்டரின்னு சொல்லலைங்க ஆதார் அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனா ஆதார் என்னாச்சு? யூஸ் பண்ணிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் கேக்குறாங்க, உடனே கேக்குறாங்க. மேண்டேட்டரி ஆயிடுச்சு ஆதார். இப்ப ஆதார் வந்து மேண்டேட்டரி, ஆனா சட்டத்தின் அடிப்படையில் மேண்டேட்டரி கிடையாது, ஆனா மேண்டேட்டரி. அப்ப இது சட்டத்தின் ஆட்சியா? ஆதாருக்கு நடந்ததுதான் இப்ப எஸ்ஐஆருக்கு நடக்க போகுது. அப்ப இந்த காந்திய போராட்டம் இதெல்லாத்தையும் நம்ம சுதந்திர விடுதலை இதெல்லாம் படிச்சீங்களா இல்ல குப்பையில தூக்கி போட்டீங்களா? ஒத்துழையாமை இயக்கம்னா என்னன்னு தெரியுமா? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? பண்ண மாட்டோம் அத. இது தப்புனா தப்புன்னு சொல்லி ஒதுங்க. யார் கணக்கு எடுக்கிற? இவ்வளவு நாள் நான் ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், புதுசா வந்து கணக்கு எடுக்கிற முடியாது. போ இந்த நாங்களாம் இல்லப்பா, நாங்க இல்ல, எங்களுக்கு வாக்காளர்லாம் கிடையாதுப்பா. தமிழ்நாட்டுல வாக்கே இல்லப்பா, போப்பா. தமிழ்நாட்டுல மக்களே இல்லடா நாங்க. இது எல்லாரும் தானே பண்ணணும். ஒருத்தவங்க இதை யார் சொல்லணும்? எல்லாரும் தான் பண்ணணும். யார் சொல்லணும்? ஒரு தலைவன் சொல்லுவான். இந்த மக்களை நேசிக்கக்கூடிய தலைவன் சொல்லுவான், எனக்கு வாக்கு வேணும். இதை நம்ம எதிர்த்து நின்னோம்னா நம்ம கட்சிக்காரெல்லாம் பதிவு செய்ய மாட்டான், எதிர்கட்சிக்காரெல்லாம் பதிவு செஞ்சுட்டு அவன் வாக்கு வாங்கிட்டு போயிருவான். கரெக்ட் தானே அது? அதுதான் அப்படி யோசிக்கிறீங்க. கட்சி தலைவரா யோசிக்கிறீங்க, தலைவனா யோசிக்கணும். கட்சி தலைவனா யோசிக்க கூடாது. ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதுக்காக யோசிக்கணும்.